வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல். வாங்க, இன்றைக்கி சமையல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நான் வாங்கின கேஸ் குக் ஸ்டாப் பற்றி தான் பேச போகிறோம். விடியமில் 4 பர்னர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அடுப்பு தாங்க வாங்கியிருந்தோம். அதை பற்றி தான் ஒரு ரிவ்யூ தான் இது. ஒன்றும் இதெல்லாம் கிடையாது, ஸ்பான்சர்லாம் கிடையாது. என் ஹஸ்பண்ட் எனக்காக வாங்கி கிஃப்ட் பண்ண ஒரு பொருள் தான் இது. ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்டுட்டு மனசுலேயே நினச்சிட்டு இருந்தேன். ஊருக்கு போய்ட்டு சம்மர் வெக்கேஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தப்போ ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. இந்த அடுப்பு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதாவது நம்ம லேடிஸ் சமைக்கிறவங்களுக்கு தான் புரியும் எதெல்லாம் நமக்கு பிடிக்கும் அப்படின்னு. ஏன்னா அடுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு வீட்டுக்கு 2 அடுப்பு, அப்புறம் ஒரு சிங்கிள் அடுப்பு, இப்படியெல்லாம் வச்ச ஃபேமிலியெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் திடீர்னு ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு காஸ்ட்லியாக ஒரு அடுப்பு கிடச்சிச்சின்னா என்ன ஒரு ஃபீல் சந்தோஷம் இருக்குமோ அதுதான் எனக்கும் இருந்துச்சு. இது அவங்க அந்த அடுப்பு கம்பெனிலேருந்தே அவங்க தான் பிரிக்கிறாங்க. அவங்க தான் பிரித்து அவங்க தான் ஓப்பன் பண்ணி எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க. அந்த டைம் பார்த்து நான் மைக் ஆன் பண்ணாமல் விட்டுட்டேன். அதனால் நான் அவங்க பேசுனது சரியாக கேட்கல. அவங்க சொன்னதை நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்ன டிப்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க, எப்படி இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அடுப்பெல்லாம் எப்படி அந்த மிரர் ஒர்க்கெல்லாம் ரொம்ப நாள் வரைக்கும் அந்த கண்ணாடி மாதிரி பளபளன்னு வச்சுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்லிக் கொடுத்த எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன வேலை அப்படிங்கிறதையும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இது எல்லாமே அவங்க தான் ஃபிட் பண்ணாங்க. ஃபிட் பண்ணிவிட்டு ஒரு ரவுண்ட் அப்படி சுற்றி விட்டு வச்சாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. சமையல் பிடிச்சி சமைக்கணும்னு நினைக்கிறவங்க அடுப்படி இந்த மாதிரி கிச்சன் இருந்தால் யாருக்கு தான் பிடிக்காது. ரொம்ப நாள் ஆசை, நல்லாவே இருந்துச்சு. என்னோடய ஆசை என்னென்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வாங்கணுன்னு தான். இந்த கண்ணாடி இதில் வாங்குறது எனக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை. நிறைய பேர் வீட்டில் வெடிச்சு போச்சு அப்படிங்கிறதெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன் ரிவ்யூவில். அதனால எனக்கு அட் டைமில் 4 அடுப்பும் பற்ற வைக்கிறப்போ அது சூடு தங்காமல் வெடிச்சு போகிறத நிறைய பார்த்துருக்கேன். அது மாதிரி அது வாங்கக்கூடாதுங்கிறதுல ஒரு இது இருந்துச்சு எனக்கு. இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் 4 அடுப்பு உள்ளது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது பெரிய அடுப்பு, அந்த சைடு ரொம்ப சின்னது, அதுக்கப்புறம் அதை விட பெருசு. அந்த ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் கிராஸில் இருக்கிறது ரெண்டும் ஒரே அளவு. இந்த லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் இருக்கிறது கொஞ்சம் பெருசு சின்னது. 4மே வேறு வேறு சைஸில் இருக்கும். 4ஓட அட்டாச்மெண்ட் அந்த அடுப்போட அந்த இதுவும் மாற்றி மாற்றி இருக்கும். நம்ம ஒரு இதை அடுத்த இதுக்கு போட முடியாது. 2வது இது விளக்கும்போது கையில் எங்கேயுமே கிழிக்கலைங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கையில் நம்ம அடுப்பெல்லாம் விளக்கும்போது நமக்கு கையில் கிழிச்சிடும். இதில் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஏன்னா அந்த வளையத்தையெல்லாம் எடுத்து நம்ம விளக்குறப்ப நம்ம கையில் கிழிச்சிடும். நிறைய பேருக்கு இது அனுபவம் இருக்கும். நான் இதை நல்லாவே யூஸ் பண்ணிட்டு தான் நான் இந்த வீடியோவுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். இந்த அடுப்புக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. 2வது அந்த மேலே கோட்டிங் ஒரே பிளேட்டில் கொடுத்துருந்தாங்க. அதாவது ஒரே பிளேட்டில் மோல்டு பண்ணி அப்படியே மடித்து விட்ருந்தாங்க. மடித்து விட்ட மாதிரி இருந்துச்சு. அதாவது எங்கேயுமே ஒட்டு போட்டதோ இல்லை வெல்டிங் பண்ணதோ எதுவுமே இல்லை. ஒரே பிளேட் அப்படியே சமமாக இருந்துச்சு. 2வது நடுவில் நல்ல ஸ்பேஸு. ஒரு பாத்திரம் வச்சுக்கிறதுக்கோ இல்லை சாதம் வடித்து நம்ம குக்குறதுக்கோ கூட நல்ல ஸ்பேஸ் இருந்துச்சு. நடுவில் 4 அடுப்பும் 4 கார்னரில் இருந்துச்சே தவிர நடுவில் நல்ல ஒரு கரண்டி வைக்கிறதுக்கும் இல்லை குக் பண்ணி நம்ம எடுத்து வைக்கிறதுக்கும் கூட இடம் நிறையா இருந்துச்சு. இது அடுப்போட சைஸை பார்த்துக்கிட்டு நீங்கள் இந்த அடுப்பை வாங்குங்க. உங்கள் வீட்டு கவுண்டர் டாப் சைஸ் என்னான்னு பார்த்துக்கிட்டு வாங்குங்க. இது சைஸெல்லாம் ரொம்ப பெருசுங்க. இது 3 பக்கமுமே உங்களுக்கு டியூப் கூட அட்டாச்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள் வீட்டு அடுப்படியில் எந்த பக்கம் எந்த சைடு இருக்கும், சில பேர் வீட்டில் நடுவுலேருந்து டியூப் வர்ற மாதிரி வச்சுருப்பாங்க. அவங்க வீட்டு எந்த இதாக இருந்தாலும் அதில் நம்ம சொருவிக்கலாம். இதோட ரியல் ப்ரைஸ்னு பார்த்தா 18,000ங்க. ஆனால் ஆஃபர் ப்ரைஸு 14,700 ரூபாய்க்கு என் ஹஸ்பண்ட் வாங்கியிருந்தாங்க. போத்தீஸில், குரோம்பேட் போத்தீஸில் தான் இது வாங்கியிருந்தாங்க. 14,700 ரூபா. இது நான் யூஸ் பண்ணி ஒரு 15 நாள் கழித்து தான் இந்த வீடியோ இந்த சீன் நான் எடுத்திருக்குது. பாருங்கள், பலன்னு அப்படியே இருக்குது. எப்போவுமே புதுசாக இருக்கிறப்ப அப்படி தான் இருக்கும். அப்புறம் நாளாக ஃபேட் ஆகிடும். அதுக்கு அவங்க சொன்ன டிப்ஸ் என்னென்னா, நம்ம டக்குன்னு இந்த டேப் வாட்டரை எடுத்து யூஸ் பண்ணி நம்ம தொடச்சிருவோம். அப்படி இல்லாமல் லைட்டாக லிக்விடு போட்டுட்டு நம்ம நார்மல் குடிக்கிற தண்ணியை வச்சு நீங்கள் தொடச்சிங்கன்னா அந்த டாட்டாக வெள்ளையாக படிஞ்சு போகிற அந்த இது இல்லாமல் ஃபேட் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கீழே ஃபுல்லாக ஃபாயில், அந்த சில்வர் ஃபாயில் சுற்றிட்டிங்கன்னா எண்ணெய் கசடெல்லாம் வராது, ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் அவங்க டிப்ஸு சொன்னாங்க. ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்பாஞ்சு இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. திக்னஸ் எல்லாம் ஹெவியாக இருந்துச்சுங்க. எதை யூஸ் பண்ணணும் எதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இதிலே எழுதியிருக்கு.
மைக்ரோசாஃப்ட் கிளாத்து தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா சாஃப்ட் டவலு இல்லைன்னா ஸ்பாஞ்சு, இது 3ல் ஏதாவது வந்து நீங்கள் லிக்விட் யூஸ் பண்ணி தொடச்சிக்கோங்க. வேறு தண்ணி ரொம்ப ஊற்றி கழுவி விட்டு நம்ம பழைய அடுப்பெல்லாம் என்ன பண்ணுவோம், இந்த 2 பர்னர் அடுப்பெல்லாம் தண்ணியை ஊற்றி கழுவி விட்டு இது பண்ணுவோம். அதெல்லாம் இது பண்ணக்கூடாது. கீழே எல்லாமே வந்து வேறு மாதிரி இருக்குங்க. இந்த அடுப்போட கீழே பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் அடுப்பில் இருக்கிற மாதிரி இருக்காது. இதெல்லாம் வந்து அப்படியே வந்து துருப்பிடிச்சு போயிட்டுனா எல்லாமே மாற்றுறது ஹெவி விலையாக இருக்கும். அவங்களுக்கு வேரண்டி இருக்கிற வரைக்கும் அவங்க மாற்றி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம மாற்றுற மாதிரி ஆகிடும். அதனால் இதை நம்ம வச்சுக்கிறத பொறுத்து தான் இந்த அடுப்போட லைஃப் வந்து இருக்கும். 2வது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரொம்ப நாளுமே இருக்கும். நம்ம வந்து உடஞ்சி போகிற அந்த இதுவும் கிடையாது. மேலே வந்து நம்ம ஸ்க்ரப்பர் மட்டும் யூஸ் பண்ணாமல் இருந்தோம்னா ரொம்ப நாளைக்குமே வருங்க. அடுப்புமே எட்டி பெரிய 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 பாத்திரமாக நான் வச்சு பார்த்தேன். எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணலை. தோசைக்கல் வச்சாலும் இன்னொரு அடுப்பை டிஸ்டர்ப் பண்ணலை. பெரிய குக்வேர் வச்சாலும் இதில் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. நாலுமே நல்லாவே இருந்துச்சு. கை வச்சு தொட்டு பார்க்குறப்போ அவ்வளோ ஒரு ஃபீல் நல்லா இருந்துச்சு. இந்த அடுப்பு துடைக்கிறதுக்கும் ஈஸியாக இருந்துச்சு. சமைச்சு முடித்தோன்னே தொடச்சி வச்சுக்கிட்டோன்னா லைஃப் லாங் ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு கூட இந்த அடுப்பு வச்சுக்கலாம். அந்தளவுக்கு குவாலிட்டியான ஒரு அடுப்பு. நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த அடுப்பு வந்து வாங்கணுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு, பிடிச்சிருக்கு, வாங்கியிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த அடுப்பு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இந்த மாதிரி. இது வந்து விடியம் பிராண்டு. இதோட பிராண்டு வந்து விடியம் பிராண்டு தான் நான் வாங்கியிருக்கேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு ரொம்ப நல்லா இருந்துச்சு. 14,700 ரூபா. நம்ம வந்து நிறைய பேருக்கு கனவு இருக்கும், அடுப்பு வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், கம்ஃபர்டபுளாக இருக்கணும். 2வது பாத்திரம் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். 2வது அடுப்பு வந்து லைஃப் லாங் வரணும் அப்படிங்கிறது தான் ஒரு தாட்டாக இருக்கும். நீங்கள் அப்படி ஏதாவது உங்களுக்கு ஒரு இது இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த பிராண்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து நல்லாவே இருக்குது. இல்லை இதே மாதிரி வேறு அடுப்பு இதை விட பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா